ஃபைனலி பாடி இஸ்மாயிலோடதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் யாரு அப்படின்றது தெரியாம இருக்கு. ஸோ இது யாரை கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லி சர்ச்சிங் போயிட்டு இருக்கு. இஸ்மாயிலோட 8 ஃப்ரெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அங்க கேட்கும் போது இஸ்மாயிலோட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த சொல்றாங்க. பிரிட்ஜு அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் கிட்ட இவன் பாக்கறதுக்காக போயிருந்தான். எதுக்காக அவனை பார்க்க போகணும் அப்படின்னு கேட்கும்போது பிரிட்ஜுக்கு ஒரு பொண்ணை கொல்லணும், அதை இஸ்மாயில் பண்ணா, ஸோ அவனுக்கு பேமெண்ட்டுக்காக தான் இவன் வாங்க போனான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. போலீஸ் ரொம்ப சக் ஆயிட்டாங்க. ஏன்னா திருட மேல திருடனுங்களா இருக்கானுங்களே, திருடனுங்காட்டி கொலகாரனுங்களா இருக்கானுங்களே அப்படின்னு. சரி, இந்த பிரிட்ஜு யாரு அப்படின்னு தேடும்போது அவன் கேரளாக்குள்ளேயே இல்லாம சொத்தையெல்லாம் வித்துட்டு தமிழ்நாடு நீலகிரி அப்படின்ற ஒரு இடத்துல போய் ஒரு வீடு எல்லாம் வாங்கி அவன் ஃபேமிலியோட அங்க செட்டில் ஆயிட்டான் அப்படின்றது தெரிய வருது. அங்க போய் பார்க்கும்போது, அதாவது கேரளா சிபிஐஸ் எல்லாம் கிளம்பி தமிழ்நாடு போய் பார்க்கும்போது அவன் வந்து கொஞ்சம், அதாவது அந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல பேர் எடுத்து சோஷியல் வெல்ஃபேர் எல்லாம் பண்ணி ரொம்ப பெரிய விஷயத்துல இருக்கான். ஸோ இதெல்லாம் தாண்டி இவனை அரெஸ்ட் பண்ணா இங்க வந்து ஒரு பெரிய இதாயிடும் சொல்லி யாருமே இல்லாத இடத்துல இருந்து இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த 30 மினிட்ஸ்ல எல்லா விஷயமும் கிளியர் ஆகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நானும் இஸ்மாயிலும் சேர்ந்து எங்க அம்மாவை கொண்டோம், அதை ஹேங்கிங்னு சொல்லி சூசைட்னு சொல்லி மாத்திட்டோம். நான் எங்க அம்மா வந்து ஃபிங்கர் பிரிண்டோட வச்சு தூக்கி இருந்தேன், அவன் வந்து கிளவுஸ் போட்டிருந்தான். ஸோ அவனை வந்து கேஸ் கூட வரல, லிட்டரலி இது சூசைடா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இஸ்மாயில ஏன்டா கொண்டேன் அப்படின்னா, அவன் என்கிட்ட சும்மா காசு கேட்டுட்டு இருந்தான், 2 லட்சம் ரூபா கொடுக்குறான்னு சொல்லிட்டான். ஆனா அவன் சும்மா விடவே இல்லை. அதனால தான் நான் அவனை கொன்னுட்டேன். கொண்டு ஒரே இடத்துல நான் புதைக்கவும் முடியாது. ஸோ நான் தலையா வெட்டி ஆத்துல தூக்கி போட்டேன். ஆத்துல இருந்து அந்த தண்ணி மிதந்து இந்த ரோட்டுக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கான். லிட்டரலி போலீஸ் ஷாக்குங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கிரிமினலை பண்ணிட்டு, கிரைமை பண்ணிட்டு அசால்ட்டா தமிழ்நாட்டில் போய் செம்மையா வாழ்ந்திருக்கான். அண்ட் அவங்க அம்மாவை கொண்டுட்டு இவ்வளோதான் வாழ்ற ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. அண்ட் ஈவன் இவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே.